ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்யூசி மேக்ஸிஸ். நான் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் இருந்து கேட்கப்படும் தொடர் வரிசை கணக்குகள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுபவர்களுக்கும் செகண்டரி கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுத உள்ள தேர்வர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான சில விஷயங்கள். தொடர் வரிசைனா என்ன, அதில் என்னென்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பேசிக்காக, ரைட்டுங்களா? ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செகண்டரி கிரேட் டீச்சர் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கும் பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? சில நேரத்தில் டிஎன்பிஎஸ்சியில் ரீசன் அசெஷன் அப்படி கேட்கலாம், இல்லைன்னா பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, ரைட்டுங்களா? டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாமல், எப்படி ஒன்றாலும் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன், ரைட்டுங்களா? ஒரே அக்செப்ட்லேயே இப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. கேள்வி டக்குன்னு மாற்றி கேட்டாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் இருக்குது, நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மாதிரி நினச்சிட்டு போவோம், சடனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத டாபிக் நம்ம அதை வந்து ஒதுக்கி வச்சுருப்போம், இதில் வரவே வராது, சாய்ஸ் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த டாபிக் விட்டுருங்க, அந்த டாபிக் விட்டுருங்க, இந்த சாப்டர் விட்டுருங்க, 10th பாதி படித்தா போதும், இப்படிலாம் சொல்கிறாங்க. சயின்ஸில் பாதி படித்தாலும் எந்த விதத்தில் சொல்கிறாங்கன்றது தெரியல. பட்டு சில நேரம் அதிலேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு சீனியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1லேயே, ஐ திங்க் குரூப் 1, ரைட்டுங்களா, சிவிலைசேஷன், இந்த நாகரிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலேருந்து பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 கேள்வி 25 கேள்வி. எங்கேருந்து தான் எடுத்தான்னு தெரியல. ஒருத்தர் கூட ஆன்சர், ஏதோ 1-2 தெரியும், பசு தாய் அந்த மாதிரி தெரியும், ரைட்டுங்களா? குடும்பத்தினுடைய குல தெய்வம் எது அப்படி இப்படின்னு யாரை தெய்வமாக போட்டாங்கன்னா பசுவு தாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுலேருந்து நிறைய சிவிலைசேஷன்லேருந்து ஒரு 20-25 கேள்வி, அது ஒன்றுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி பிடிச்சி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வேணாலும் கேட்பாங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, ரைட்டு? ஓகே, கூட்டு தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு தொடர் வரிசையின் எந்த இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். இந்த மாறாத எண் பொது வித்தியாசம் என அழைக்கப்படுகிறது. The difference between any consecutive terms of an AP is always constant. That constant value is called the common difference. For example, நம்ம இப்படி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2லேருந்து ஆரம்பிப்போமா, 2 ஒரு 2 3 5 5 3 8 8 3 11. இது ரெண்டுத்துக்கும் உள்ளாத கன்சிக்யூட்டிவ், அடுத்தடுத்த 5க்கு 2க்கும் உள்ளார வித்தியாசம் 3, 8க்கு 5க்கு உள்ளார வித்தியாசம் 3, 11க்கு 8க்கும் உள்ளார வித்தியாசம் 3. அப்போது அந்த 3 என்பது எல்லா இடத்துலையுமே 3 3 3 3ன்னு வரும். அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட், ரைட்டுங்களா? கலரை மாற்றி சொன்னால் தான் தெரியும். ஓகே, அந்த கான்ஸ்டண்ட்டை தான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் என அழைக்கப்படுகிறது, ரைட்டுங்களா? இப்போ இதில் கேள்வி என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஈஸ் அப்படின்னு போட்டு டேஷ்ன்னு கொடுக்கலாம். டேஷ்ன்னு கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாறிலி வெவ்வேறு எண்ணாக இருக்கும். 0 சொல்ல முடியாது, 0 வரும், ரைட்டுங்களா? இல்லைனா வேறு எதனா ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கணும்? அதில் இந்த காமன் டிஃப்ரென்ஸை விட்டுட்டு ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக எல்லாருக்கும் மைண்டில் இருக்கிறது, பொது கூட்டு தொடர் வரிசையில் இரு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் பொது வித்தியாசம் என அழைக்கப்படும். இதுதான் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் அது என்னது, இது கான்ஸ்டன்ட் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டு உங்களை ஏமாற்றலாம். இது வந்து செகண்டரி கிரேட் டீச்சரில், டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், இல்லை கேட்காம கூட விடலாம், ஓகேவா? அடுத்தது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமே ஆனால் அது முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும்.
If there are finite numbers of terms in an AP, then it is called finite arithmetic progression. If there are infinitely many terms in an AP, then it is called finite arithmetic progression. இது நிறைய இடத்துல வரும் சார். ஐ திங்க் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபைனட் தான் கொடுப்பாங்க, ரைட்டா? ஃபைனட் தான் கொடுப்பாங்க. இதுலேருந்து ஆரம்பித்து இதோட முடிஞ்சிடுது. பெருக்கு தொடர் வரிசையில் மட்டும் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுப்பாங்க. டாட் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு டாட் 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 போட்டு இன்ஃபினிட்டின்னு போடுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரைட்டா? சரி, இப்போ நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு +6 +9 டாட் 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 +111 வரை. இதுக்கு வந்து கூடுதல் காண்க, இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். அப்போது ஆரம்பிக்கிறது 3, முடியறது 111. அப்போது எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியுது, டெர்மினல் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் தெரியுது. அப்படின்னும் போது இதுக்கு பேர் ஃபைனைட்டு. இதே இன்ஃபைனைட் அப்படின்னும்போது இது 3 இது 6 இது 9 டாட் 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 போட்டு கடைசியில் இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் சீரியஸ், ரைட்டுங்களா? முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை, முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை. அதுலேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, இது தெரியுது முடிஞ்சிச்சு, இது முடியலை அப்படின்னா அது ரெண்டு சீரீஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இத்தனையாவது உறுப்பு என்னவா இருக்கும்? இப்படி கூட்டினே போகிறத 3 கூட ஒரு 3 கூட்டுங்க 6 கூட 3 கூட கூட்டுங்க 9, இப்படியே கூட்டிகிட்டே போனால் எனக்கு ஒரு 25வது உறுப்புக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குன்னு 3 3 6 6 3 9 9 கூட்டிகிட்டே போக முடியாது, ரைட்டுங்களா? கூட்டிகிட்டே போக முடியாது. அப்போ டைரெக்டாக 25th டேர்ம் எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. இதில் Tn அப்படின்றது nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. nth டேர்ம் இதோ இருக்குது பாருங்கள், nth டேர்ம். அந்த nth டேர்ம் தான் அவன் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எப்படி டினோட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? nth டேர்ம். nth டேர்ம்னும் போது ஏன் சார் இப்படி போட்டு போயிடலாமா சார் அப்படின்றத விட அவன் என்ன சொல்கிறாங்க, டீயை போட்டு இங்கே Tn equal to a plus n minus 1 into d. இந்த a என்பது முதல் உறுப்பு, a என்பது முதல் உறுப்பு. n என்பது அவன் எத்தனையாவது உறுப்பு கேட்குறானோ, நான் 25ன்னு கேட்குறானோ அப்போ n 25. d என்பது பொது வித்தியாசம், d என்பது பொது வித்தியாசம். என்ன மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு, 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பு. இந்த பொது வித்தியாசம் என்பது ஏதாவது ஒரு உறுப்பு எடுத்துன்னா அதுக்கு முந்தின உறுப்பை தான் கழிக்கணும். நம்ம சௌகரியத்துக்கு ஒரு 4-5 உறுப்பு தள்ளி கழிச்சிக்கிறேன் சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரைட்டா? ஓகே, அப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா Tn equal to a plus n minus 1 into d, ரைட்டா? இப்போது இந்த இடத்துல இந்த கணக்குக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போடலாமா? இப்போ இதை நான் ஒரு சீரியஸ் எடுத்தேன், இப்போ இந்த சீரியஸ் எடுத்தேன் இல்லைங்களா? என்ன எடுத்திருக்கேன்? 3 + 6 + 9 இப்படி போயிட்டே இருக்குது. இதில் 25வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்முலா என்ன? Tn அதாவது T25 is equal to a எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, n எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 -1 இன்ட்டு d எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது டிஃப்ரென்ஸு 3. 25ல் 1 போச்சுன்னா 24, 24 3 பெருக்குனிங்கன்னா 3 12 மிச்சம் 1, 3 2 6, 6 1 7, இது ஒரு 3 கூட்டிங்கன்னா 75. அப்போ 25வது உறுப்பு 75ன்னு இந்த ஃபார்முலா பிரகாரம் சொல்லலாம். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம போட்டது வேஸ்ட்டு. அந்த சீரியஸ் கொடுக்கும்போதே நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3, இங்கே 6, இங்கே 9 டாட் 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 போயிட்டே இருக்குது. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது ஓர் 3, இது 2வது உறுப்பு, இது ஈர் 3, இது 3வது உறுப்பு, இது 3. அப்போ தேர்ஃபோர் 25ன்னா 25 3 மூஞ்சி போச்சு 75, அவ்வளோதான், ரைட்டுங்களா? அப்போ அந்த சீரியஸ் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுக்குறோன்னா அந்த நம்பரை படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய வந்துடணும்.
சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசை வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சீரியஸை நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த டின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸு ஒரு வேளை 4ன்னு வந்துச்சுன்னா 4க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் எப்படி மாற்றுறது, ரைட்டுங்களா? அந்த நம்பரை அப்படி அது சில நேரத்தில் கணக்காக சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ அப்படியே சொன்னோம்னா ஒன்றுமே புரியாது, ரைட்டா? ஓகே, அது கணக்கு வரும்போது நான் சொல்கிறேன். டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சீரியஸில் எப்படி கேட்டாலும் அந்த ஃபார்முலா போடாமல் கணக்கை போட முடியும். ஓகேவா? சரி, அடுத்தது முன்னேற்ற சோதனை, ப்ராக்ரஸ் செக்கு. நிறைய தடவை சொல்லியாச்சு. டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் செக்லேருந்து தான் கேட்பாங்க. எப்படியே இதுலேருந்தே கேட்டிருக்காங்க. மற்ற எதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லாரும் நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இந்த சம்மு தான் பார்ப்போம். அவன் என்ன பண்ணுவான்னா ப்ராக்ரஸ் செக்கு, திங்கிங் கார்னர், மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ்ன்னு இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொடுத்துருப்பான், ரைட்டுங்களா? குறிப்பு அங்கேருந்து எடுத்து கேட்பான். ஏன்னா நம்ம பார்வை அங்கெல்லாம் போகாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எக்ஸாம்பிள் கணக்கெலாம் பாரு, எக்ஸசைஸ் கணக்கெலாம் பாரு, அப்படி தான் நினைப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ப்ராக்ரஸ் செக்லேருந்து எடுத்து கொடுத்துருவான். ஓகே, இந்த இடத்துல முன்னேற்ற சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் இது கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? த டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் ஏபி இஸ் அப்படின்றது. இங்கே டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டான். 2 கூட்டுத்தொடர் வரிசையில் 2 எண்களுக்கு அடுத்தடுத்த தொடர்ச்சியான, அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட்டு டேஷ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இந்த இடத்துல என்னென்னு பண்ணோம், பொது வித்தியாசம்னு போடலாம், ரைட்டுங்களா? ஏன்னா அவன் ஆல்ரெடி வித்தியாசம்னு சொல்லிட்டான். அதை வேறு நம்ம ஏன் பொது வித்தியாசம், மேபி ஆன்சரில் ஆப்ஷனில் பொது வித்தியாசம் தான், ஓகே பொது வித்தியாசம். சில நேரம் என்ன கொடுத்துருக்கலாம், காமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது கான்ஸ்டன்ட் நம்பர். அந்த காமன் டிஃப்ரென்ஸை என்னன்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட். இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இதோ இருக்கு பாருங்கள், மாறாத எண் அப்படின்னு கொடுக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்டுங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் கான்ஸ்டன்ட், அதாவது என்னது, மாறாத எண், அதாவது மாறிலி அப்படின்னு இந்த இடத்துல ஆன்சர் போடலாம். அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் ஆப்ஷனில் பொது வித்தியாசம் இருந்துச்சுன்னா பொது வித்தியாசம், இங்கிலீஷில் காமன் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது வித்தியாசம் டி எனில் அதன் 8வது உறுப்பு என்ன? செகண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ அண்ட் டி ஆர் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அன் ஏபி தென் த 8th டேர்ம் இஸ். 8th டேர்ம் அப்படின்னால ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. Tn is equal to a plus n minus 1 into d. அப்போது இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T8, அப்போ a plus 8 minus 1 into d. அப்போ a plus 8ல் 1 போச்சுன்னா 7d. இப்போ இந்த இடத்துல நம்பர்லாம் கொடுக்கல, a d ஒரு ஜஸ்ட் ஆல்ஃபபெட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ T8 நம்பது இப்படிலாம் போடக்கூடாது. T8ன்னு வேணும்னா a 8ல் 1 போச்சுன்னா 7d. இந்த 8ல் 1 போச்சுன்னா அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம மைண்டில் இருக்கணும். எக்ஸாமில் வந்து இதெல்லாம் எழுதிலாம் போடக்கூடாது, ரைட்டுங்களா? T8 = a plus 7d. ஒரு வேளை T11 கொடுத்தாங்கன்னா a plus 11ல் 1 போச்சுன்னா 10d அப்படின்னு கொஞ்சம் டைரெக்டாக போட கற்றுக்கணும், ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இஃப் Tn is the nth term of an AP then T2n minus Tn is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா தமிழில் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tn மதிப்பு என்ன? இது SGTயில் கேட்கறதுக்கு, செகண்ட் கிரேட் டீச்சரில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சிலர் பார்ப்பீங்க, ஒரு சிலர் இதெல்லாம் விட்டுருவீங்க. அப்போ இதில் என்னென்னா T2n ஃபஸ்ட்டு கண்டுபிடி. T2n அப்படின்னா என்ன அர்த்தம்? A ப்ளஸ் இங்கே என்னவாக இருக்குது, 2n இருக்குது. அப்போது 2n minus 1 into d. இதை பெருக்கிக்கலாமா? அப்போ a ப்ளஸ் 2 வேணாம், பெருக்கி போடுறதோட இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது Tn அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ்
n minus 1 into d. இது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கழிக்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே கழிக்கிறோம்னா இது மைனஸு, இங்கே மைனஸு, a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். ரெண்டுத்துலையும் d காமனாக இருக்கிறதால dயை வெளியே எடுத்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 2n minus 1 மைனஸ் ஆஃப் இங்கே என்னென்னு இருக்குது n minus 1. அதாவது போடணும்னு நினச்சா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இங்கே போடும்போதே இது ஒரு ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஏ காமனாக எடுக்கிறீங்க. இப்போ 2n minus 1 இந்த மைனஸ் பண்ணுறதால மைனஸ் இன்ட்டு n மைனஸ் n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இது கேன்சல் ஆகிடும். 2 எண்ணில் போச்சுன்னா n வெளியே ஒரு டி. ஸோ nd இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nd. இஃப் tn இஸ் த nth term ஆஃப் an AP then T2n minus Tn அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இஸ் nd. அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா பொது வித்தியாசமானது மிகை எண்ணாகவோ குறை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ அமையலாம். The common difference of an AP can be positive, negative or zero. இது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 6 3 3 6 6 3 9 இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ வித்தியாசம் அப்படின்போது 6ல் 3 கழிச்சோம்னா பொது வித்தியாசம் என்பது 3. ஓகே, இப்போ இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 அப்புறமா 8 அப்புறமா 6 இப்படி டிக்ரீஸிங்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிக்ரீஸிங் வரும்போது இதுக்கு பொது வித்தியாசம்ன்றதுன்னா ஒரு டேர்ம் 8, அதுக்கு முந்தின டேர்ம் 10, 8ல் 10 கழிச்சுன்னா 2. அப்போ இந்த இடத்துல டி என்பது நெகட்டிவாக வருது, இந்த இடத்துல டி என்பது பாசிட்டிவாக வருது. ஓகே, அடுத்தது கடைசியாக 3வது என்ன சொல்கிறோம், பூஜ்ஜியமாக அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜ்ஜியமாக அமையலான்னா நான் ஒரு சீரியஸ் எடுத்துக்கிறேன். 5 அடுத்ததும் 5 அடுத்ததும் 5 அடுத்தது 5 இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ பொது வித்தியாசம் என்பது இதுலேருந்து இதை கழிக்கணும் 0, இதுலேருந்து இதை கழிக்கணும் 0, இதுலேருந்து இதை கழிக்கணும் 0. கூட்டுத்தொடர் வரிசைக்கு என்ன டெஃபினிஷனு, ஏதாவது அடுத்தடுத்த இரு எண்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஆல்வேஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஆமாம், கான்ஸ்டன்ட்டு. இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது, எல்லா இடத்துலையும் 0 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 3 வந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் -2 வந்து, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 0 வருது. ஏன் 0 வரக்கூடாதா? 0வும் வரலாம், அதுவும் அரித்மெட்டிக் சீரியஸ் தான், அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் தான், கூட்டுத்தொடர் வரிசை தான். ஆனால் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ரைட்டுங்களா? ஒரே நம்பரு அப்படியே வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போது இந்த பொது வித்தியாசம் என்பது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை பொறுத்தவரை, கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்தவரை பொது வித்தியாசமானது. சார் போர் அடிக்குதா? போர் அடிக்குதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்குலாம் கிளாஸ் எடுக்காமல் டைரெக்டாக என்னவோ அதை சொல்லிட்டு போயினே வந்துடலாம். ரைட்டுங்களா? இது கொஞ்சம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப புரியும். பேசிக்காக இதெல்லாம் சொல்லிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன், டிமால் போட்டோமா ஆன்சர் வரணும் சார், அந்த மாதிரி கணக்கு போடுங்க சார், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார் சொன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா விட்டுடலாம், ட்ராப் பண்ணிடலாம். ஃபுல்லாக டீட்டெயில்டாக போக தேவையில்ல. சரி, ஓகே. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்பது செகண்ட் கிரேட் டீச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம் என்பது ப்ளஸ்ஸாக இருக்கும், அதாவது பாசிட்டிவாக இருக்கும், இல்லையா நெகட்டிவாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாகவே 0 பூஜ்ஜியமாக இருக்கும், எதுவுமே இருக்காது. ரைட்டுங்களா? இல்லைனா எதுவுமே இருக்காது, இல்லை அனைத்துமாக இருக்கும் அப்படின்னு எதனா ஒன்று கொடுத்தான்னா அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் அப்படின்றது தான் கரெக்டு. இப்போ த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இஸ் கேன் பி பாசிட்டிவ், நாட் மேபி, கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து சிந்தனை களம். இப்போ இதுக்கு முந்தின கணக்கில் பார்க்குறப்ப Tn is the nth term of an AP, then the value of T2n minus Tn. அதுக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? NDன்னு வந்துச்சு. அப்போ இதுக்கு என்ன வரும்? திங்கிங் கார்னர் திரும்பவும் சொல்கிறது தான் செகண்ட் கிரேட் டீச்சரில் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சிலாம் சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டு தப்பாக போட்டோம், குழம்பு போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது, என்னால் எடுத்து போட முடியல. சரி, இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இதுக்கு நம்ம போட்டால் தான் தெரியும், ரைட்டுங்களா? போட்டுடலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத. சார் இல்லை கான்ஸ்டண்ட்டான ரிசல்ட்டு சார். ஒரு டிஎன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் T2n மைனஸ் டிஎன் அப்படின்னும் போது ஆன்சர் என்டி அப்படின்னு அப்படியே மைண்டில் வச்சுக்கணும். மற்ற சப்ஜெக்டில் அப்படியே டைரெக்டாக படித்து ஆன்சர் வச்சுக்கிற மாதிரி அதை வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது Tn+1 மைனஸ் Tn-1. அதாவது ஒரு 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 டேர்ம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முந்தின டேர்ம் மைனஸ் அடுத்த டேர்ம், அதை கழிச்சா என்ன வரும், ரைட்டுங்களா? அப்படி பார்த்தா என்ன வரும்ன்றத கொஞ்சம் ஃபஸ்ட்டு கணக்காக போட்டுருவோம். போட்டுட்டு அதை நம்ம ஒரு சீரியஸ் எடுத்து பார்ப்போம், அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல Tn+1 அப்படின்னா a ப்ளஸ் n-1. ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் n-1. இந்த இடத்துல n என்னவா இருக்குது, n+1. அப்போ தேர்ஃபோர் n+1 மைனஸ் 1 இன்ட்டு டி. அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கணும், Tn-1. அப்போ a ப்ளஸ் n. n இந்த இடத்துல என்னவா இருக்குது, n-1 மைனஸ் 1 இன்ட்டு டி. என்ன பண்ண சொல்கிறாங்க, கழிக்க சொல்கிறாங்க. அப்போ a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 1 0. அப்போ மேலே என்ன இருக்குது, என்டின்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா -1 -1 -2 n-2 மைனஸ் பண்ணுறதால மைனஸ் இன்ட்டு என் மைனஸ், இந்த இடத்துல கூட தேவையில்லை, டியை பொதுவாக எடுத்துடணும். டியை பொதுவாக எடுத்தோம்னா இந்த இடத்துல n, அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு என் மைனஸ் என், -1 -1 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 n-n கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2Dன்னு கிடைக்குது, ரைட்டுங்களா? என்ன கிடைக்குது, 2D. சரி, இப்போது இதை செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் சீரியஸ் எடுக்கிறேன். என்ன எடுக்கலாம், 2 2 3 5 5 3 8 8 3 11. அப்புறமா போதும், இதுவே போதும். இப்போ ஒருவேளை நான் எந்த டேர்ம் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், Tn+1, அதாவது இந்த டேர்முக்கு அடுத்த உறுப்பு 11, அடுத்தது மைனஸ் Tn-1, இதுக்கு முந்தின உறுப்பு 5, கழிச்சா எவ்வளோ வருது, 6. இதை இப்படி சொல்லாமல் டைரெக்டாக ஃபார்முலாவில் சொல்லலாம். நம்மளுக்கு என்ன, Tn+1 மைனஸ் Tn-1க்கு அதை சுருக்குனா ஆன்சர் என்ன கிடச்சிது, 2D. அப்போ 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 2 3 5, காமன் டிஃப்ரென்ஸ் இதுக்கு 3. ஸோ இங்கே போடு. இப்போ 3 6, அவ்வளோதான். அப்போ ஒரு டேர்ம் எடுக்கிறோம், ஒரு உறுப்பு எடுக்கிறோன்னா அதுக்கு அடுத்த உறுப்பு மைனஸ் முந்தின உறுப்புன்னு உட்காந்து கழிச்சின்னு போடாமல் டைரெக்டாக என்னென்னு போட்டுக்கலாம், 2 இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் 3 6 ஈக்குவலாக வந்துடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஆல்ரெடி நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், T2n மைனஸ் Tn அப்படின்னா ND. இதே Tn+1 மைனஸ் Tn-1னா 2D, ரைட்டா? அடுத்தது பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடர் வரிசை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. An arithmetic progression having a common difference of 0 is called constant arithmetic progression. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 அடுத்ததும் 5 அடுத்ததும் 5 அடுத்ததும் 5 இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா 5 + 5 + கூட்டுத்தொடர் வரிசைனா இந்த சிம்பிள் இருக்கணும், ஜஸ்ட் கமா போடக்கூடாது. இப்போ 5 + 5 + 5 +ன்னு ஒரு தொடர் வரிசை கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பேர் என்னது, மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை, கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். என்ன பொது வித்தியாசம், 5ல் 5 கழிச்சா 0, 5ல் 5 கழிச்சா 0, 5ல் 5 கழிச்சா எந்த டேர்ம் எடுத்தாலும் அதுக்கு முந்தின டேர்ம் கழிச்சா 0வாக வந்துச்சுன்னா, இல்லைன்னா ஒரே எண் அந்த சீரியஸ் முழுக்க இருந்துச்சுன்னா 7ன்னு எடுத்தால் எல்லாம் 7ன்னு இருக்கணும், -9ன்னு எடுத்தால் எல்லாமே -9ன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரே எண் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து அதே எண் வந்து கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இப்படி சொல்லலாம். இல்லைன்னா பொது வித்தியாசம் 0வாக இருந்தால் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சாதாரண சில விஷயங்கள், குறிப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியாத விஷயங்கள், நம்ம படிச்சிருப்போம், பட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, டக்குன்னு சொல்ல வரல சார் எனக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் சார், இதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், வெதர் டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் ஆர் டு
செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த மாதிரி குறிப்பு ப்ராக்ரஸ் செக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணுங்க, அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, அவ்வளோதான் சார். இது கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 2019 நடந்த ஒரு டெட்டு பேப்பர் டு கொஸ்டின் பேப்பர் மொத்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? 5 சப்ஜெக்ட்டு 150 கேள்வி, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30 கேள்வி. ரைட்டுங்களா? 5 சப்ஜெக்ட்டு 30 கேள்வி, 30 கேள்வி. இந்த மேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கேள்வியை நீங்கள் 30 நிமிஷத்தில் போட்டு ஆகணும். 3 மணி நேரம். ரைட்டுங்களா? 3 மணி நேரம். 3 மணி நேரம்னும் போது என்ன தான் பண்ணாலும் மேக்ஸுக்கு 30 மினிட்ஸில் நீங்கள் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 30 கேள்வியும் 30 நிமிஷத்தில் நம்மளால் போட முடியுதா, அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னும் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஃபாஸ்ட்டாக எக்ஸாமில் போடுறப்ப 30 மினிட்ஸில் போட்டுடலாம். அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். என்னால் 30 கணக்கையும் ஒரே அட்டே ஸ்ட்ரெச்சாக போட முடியாது. ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னா, திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா, இப்போ 30 கணக்குன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 25 கணக்கு போட்டுருவேன். அந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆனாலோ இல்லைன்னா சிஸ்டம் மக்கர் பண்ணாலோ போயிடுச்சு, அவ்வளோதான். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த 25 கணக்கு வராது, அவ்வளோதான். அது அவ்வளோ நேரம் எடுத்தது வேஸ்ட்டு, சொன்னது வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். நிறைய அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கேன். அதில் 10 போடணும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ரைட்டுங்களா? 10 போடலாம், முடிஞ்சால் இன்றைக்கே நான் போட்டுடுறேன். அதை 10 கணக்கை 10 நிமிஷத்தில் நம்ம போட முடியுதான்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? கண்டிப்பாக சான்ஸ் இல்லை சார். செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் 30 கணக்கையும் 30 நிமிஷத்தில் போட முடியும். என்னதான் இருந்தாலும் பக்கம் பக்கமாக இருக்கிற ஒரு கணக்கை ஒரு நிமிஷத்தில் போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்டரி டீச்சர் எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய கணக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலா தெரியணும், கொஞ்சம் எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறதுன்றது தெரியணும். ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி டைரெக்டாக. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, TN = A + N - 1 ஃபார்முலாலாம் எழுதி போடக்கூடாது, தெரியணும். ரைட்டா? அதே மாதிரி எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னும்போது nth டேர்ம் அப்படின்னும்போது nth டேர்ம் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு எழுதிங்க, L - A/D + 1. இதெல்லாம் எழுதி போடக்கூடாது, மனசில் அப்படியே நிற்கணும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3, 6, 9 அப்படியே பார்த்தீங்கன்னா 111 இருக்குன்னா, இதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதில் இந்த ஒரு கணக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அப்படி போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இல்லை. அந்த சீரியஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா n = L - A/D + 1. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்முலா எழுதி போடுங்க, தப்பு. என்னது, லாஸ்ட்டு டேர்மு 111, அதுக்கு முந்தின டேர்மு 3, இதோட பொது வித்தியாசம் 3 கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்புறமா +1, அவ்வளோதான். 111ல் 3 போச்சுன்னா எவ்வளோ சார், 108 / 3 + 1. இது எவ்வளோ வரும், 3 3 9. கரெக்டாக சார்? L எவ்வளோ, 111. கரெக்டு தான். நான் அங்கே 25 போட்டு யோசிச்சுனுக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 9 18ல் 6 +1 36 1 37 டேர்ம் இருக்கும் அப்படின்றது. ரைட்டுங்களா? ஸோ இந்த கணக்குக்கு வந்து இந்த ஃபார்முலா எழுதி போடக்கூடாது. எது ஞாபகம் இருக்கணும், லாஸ்ட்டு டேர்மு மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்மு / டிஃபரன்ஸு +1, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே சீரியஸில் இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கட தேவையில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சீரியஸ் பார்க்கும்போது நல்லா தெரியுது. 3 3 3 6 3 3 9. ரைட்டுங்களா? அப்போது இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பரு. அப்போ 111னா எத்தனை 3ன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ எத்தனை 3ன்னு கண்டுபிடிச்சா போதும்னா /3. ரைட்டுங்களா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்னும்போது /3னா ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே /3னா செகண்ட் டேர்ம், இங்கே /3னா தேர்ட் டேர்ம். அப்போது 111 எத்தனை டேர்ம்னா 3ஆல் வகுத்துருங்க. வகுத்திங்கன்னா 3 9, மிச்சம் 2, 21ல் 7 3, அப்போ 37 டேர்ம் இருக்குது, அவ்வளோதான். ரைட்டுங்களா? அப்போது இந்த தொடர் வரிசையை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாக தேர்ட் டேபிள். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது, இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. ரைட்டுங்களா? அப்போது ஒரு இதுவுக்கும் கணக்கு போடுறப்ப
ஃபார்முலா அப்ளை பண்ணி கணக்கு போடுறதுல ஃபார்முலா மைண்ட்லேயே சொல்லிக்கிட்டு கணக்கு போடணும். ரைட்டுங்களா? அப்படியே போடுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த 30 கணக்கை வந்து 30 நிமிஷத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டு வரணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ரைட்டுங்களா? ஏன்னா அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு போடுறப்ப டைம் போகிறது தெரியாது, டைம் ஆவறதும் தெரியாது. நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஒரு கேள்வியை எடுத்தோம்னா அந்த கணக்கை போட்டு 4 ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வருதான்னு பார்க்குற வரைக்கும் ஜவ்வு மாதிரி போட்டுன்னு இருப்போம். இங்கேருந்து இந்த கணக்கு போடுற வரைக்கும் 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் யாருமே அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டோம். நம்ம மைண்டு என்ன சொல்லணும்? இதுக்கு ஆன்சர் வரணும், ஆன்சர் வரணும், ஆன்சர் வரணும். அதுதான் நம்மளோட லக்கு. ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, ஆன்சர் தப்பானா போடுற ஆன்சர் 4 ஆப்ஷனில் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கணக்கு போகிறதுக்கு மனசு சொல்லாது சார். ஏன்னா நம்ம மனசு அந்த மாதிரி. எக்ஸாமில் இந்த ஒரு சிலர் தான் உஷாராகிடுவாங்க. டே இந்த கணக்கில் இன்னும் ட்விஸ்ட் இருக்குதுடா, ஆன்சர் வரல, அப்போ ஸ்கிப் ஆகிடு அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு சிலருக்கு அதை விட்டு போக மனசு வராது. எப்படியாவது ஆன்சர் வருமா அப்படின்னு உட்காந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணுமே தவிர அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும்னு மனசு போகாது. அதனால் கொஞ்சம் நல்லா 30 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக எப்படி போடுறது, மற்ற சப்ஜெக்டில் எப்படி கொஞ்சம் டைமை நம்ம சுருக்கி அதிலேருந்து டைமை மேக்ஸுக்கு எடுத்து போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.